ஹை ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது அத்தியாயத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள். ஏன்னா இதை படிக்கிறதுக்கே 4-5 நாள் ஆயிடுச்சு. நிறைய பக்கங்கள் இருக்குது. சமஸ்கிருத வார்த்தைகள் அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அந்த இரண்டாவது அத்தியாயத்தில். அதில் நான் படித்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயத்த ஈஸியான ஒரு தமிழில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த அத்தியாயத்தை புக்கு வாங்கி அத்தியாயத்தை படித்து பழக கற்றுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது அத்தியாயத்தை பற்றி சொல்கிறேன். இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஜுனரும் கிருஷ்ணரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து கேட்குறாரு, ஏன் உனக்கு இந்த நிலைமை? எதுக்கு இப்படி நிலை குலைந்து நிற்கிறாய்? இரக்க குணம் எங்கிருந்து வந்தது? ஆரியர்களுக்கு இது ஏற்காது. ஆரியர்கள், ஓகேவா? ஆரியர்களுக்கு இது ஏற்காது. புகழ் சொர்க்கம் உனக்கு வராது. மிக மட்டமான உனது மனச்சோர்வை விட்டுட்டு எழுந்துச்சு நில்லு, எழுந்து போர் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ஜுனர் சொல்கிறாரு, மகாபாவர்களான ஆச்சாரியர்கள், என் சொந்த பந்தங்கள், என் குலங்கள், என்னோட மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்கள கொல்லாமல் நான் பேசாமல் பிச்சை எடுத்து வாழ்கிறதே மேலு. நெக்ஸ்ட்டு என்னன்னா, நரக வேதனை அனுபவிக்க நான் தயாராக இல்லை. அதனால் நான் இந்த செயலை செய்ய மாட்டேன். வேணா ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெளிவாக புரிய வைங்க. நான் போர் செய்யணுன்னா, என்னோடய மனசு சாந்தி அடைஞ்சு நான் அவங்கக்கிட்ட எதிர்த்து நிற்கணுன்னா, நீங்கள் என்னோடய மனசை தெளிவுபடுத்துங்க, சரியான பாதையை காட்டுங்க. நான் என்னோடய மனசு சாந்தியானா நான் அவங்கக்கிட்ட எதிர்த்து நின்று நான் போர் செய்கிறேன் அப்படின்னு அர்ஜுனர் சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் சொல்ல வராரு. என்ன கிருஷ்ணர் சொல்ல வராருன்னா, ஆத்மா அழியாதது, சரீரம் விட்டு சரீரம் மாறக்கூடியது. ஒரு பக்கம் சரீரம் உருவாச்சுன்னா இன்னொரு பக்கம் அழியும், இன்னொரு பக்கம் அழிஞ்சிச்சின்னா ஒரு பக்கம் உருவாகும். இப்படி தான் ரொட்டேட்டடாக இந்த உலக வாழ்க்கையில் ஜனங்கள்லாம் இப்படி மாறி 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 பிறந்துட்டுருப்பாங்க. அவங்களுடைய ஆத்ம நிலையை கண்டறிவது, அதாவது நம்மளுடைய ஆத்மாவை உணர்வது. என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, சாங்கிய முறையில் முக்தி எப்படி பெறுவாங்க, வேதங்களை கற்றுத்தெரிஞ்சவங்க எப்படி ஞானி ஆனாங்க, புனிதமானாங்க. வேதங்களை கற்றுக்கிட்டு தேவையானதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை பிரயோகம் பண்ணுறவங்க யார், எதுக்காக அப்படி பிரயோகம் பண்ணி ஏன் முக்தி நிலையை அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இரண்டாவது அத்தியாயத்தில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏகப்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகளும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட புக்கு இருந்தால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி நமக்கு இந்த குறிப்பே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன உபயோகம், இரண்டாவது அத்தியாயத்தினால படிக்கிறதுனால நமக்கு முக்தி ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்ம புராண கதையில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் போடுங்க. தேங்க்யூ.